இன்றைய தினம் திருப்பரங்குன்றம் கோயில் தொடர்பாக எழுந்த கோர்ட் அவமதிப்பு வழக்கு விசாரணைக்கு வந்தது. நீதியரசர் ஜி.ஆர். சாமிநாதன் முன்னிலையில் இன்றைக்கு வந்தது. அப்பொழுது மதுரை கலெக்டரும் மதுரை டெப்டி கமிஷனர் இனிகோ அவர்களும் கமிஷனர் தேவஸ்தானம் லோகநாதன் லோகநாதன் அவர்களும் ஆஜரானார்கள். யக்ஞநாராயணன் ஆஜரானாங்க. அவர்கிட்ட நீதிபதி அவங்களை கேட்ட கேள்வி, முதல்ல எனக்கு பதில் சொல்லுங்க, இன்னைக்கு இந்த கந்தூரி விழாவுக்காக கொடியேற்றம் செய்யப்பட்ட ஒரு இடம் உங்களுக்கு தர்காவுக்கு சொந்தமானதா இல்லது கோயிலுக்கு சொந்தமானதா என்று கேட்ட கேள்விக்கு ஈஓ அவர்கள் அது கோயிலுக்கு சொந்தமான இடம் தான் இன்னும் ஒத்துக்கிட்டாரு. அதுக்கு அவங்க நீதியரசர் கேட்ட கேள்வி, அது தொடர்பாக நீங்க ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா இல்லை உங்களுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துதான்னு கேட்டதுக்கு, நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, காரணம் ஒரு வாரமாக எனக்கு உடம்பு சரியில்லை, நான் வேற யாரும் அங்கே நியமிக்கல, எனக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் வரலன்னு சொன்னார். ஆனால் அந்த இடம் உங்களுக்கு நல்லா தெரியுமா, கோயில் இடம் தானே கேட்டால் அவன் கோயில் இடம் தான், எப்படி பெர்மிட் பண்ணீங்கன்னு கேட்டால் அமைதியாக இருந்தார். உடனடியாக உங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து ஆக்ஷன் எடுப்பீங்கன்னு கேட்டால் எடுப்போன்னு சொன்னார். உடனே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க, போலீஸ் கமிஷனர் கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் வந்தால் அது மேலே ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லி அதை சொல்லி விட்டார். இன்னொன்று ரொம்ப கடுமையாக அவங்க சொன்னது, 2 விஷயத்த நம்ம இன்னைக்கு கூட ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்ணல யாருமே. அவங்க 2 விஷயத்த நான் மறக்க மாட்டேன். ஒன்று, கமிஷனர் நான் இங்கே ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம் கூட கலெக்டர் 144 போட்டு அங்கே நிறுத்துறாரு. கோர்ட் ஆர்டரை மீறி நிறுத்தக்கூடிய பவர் அவருக்கு யார் கொடுத்தது? ஒன்று, அதை நான் ஒத்துக்க மாட்டேன். இன்னொன்று, அடுத்த நாள் அந்த 144 நானே குவாஷ் பண்ணதுக்கு அப்புறம் கூட போலீஸ் கமிஷனர் அங்கே யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு சொன்ன இந்த 2 செயல்களை மட்டும் என்னால் எக்காரணத்தை கொண்டு மன்னிக்க முடியாது. அதற்கு உண்டான ஆவணங்கள், அவங்க மன்னிப்பு, எந்த நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கும் வரை அதை நான் விட முடியாதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 2ஆம் தேதி அது சார்பாக சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ண போறேன்னு சொன்ன உடனே ஏஐஜி என்ன சொன்னார், டைம் கொடுங்க, 2ஆம் தேதி வரைக்கும் நான் எப்படியாவது அவங்களை கன்வின்ஸ் பண்றேன், அஃபிடவிட் தாக்கல் பண்ண சொல்றேன்னு சொன்னாங்க. அதெல்லாம் உங்க இஷ்டம், பண்ணுங்க, எனக்கு 2ஆம் தேதி நான் போஸ்ட் பண்றேன்னு சொல்லி பண்ணிட்டாரு. ரொம்ப ரொம்ப கடுமையாக அவங்க சொன்னது இந்த 2 விஷயம் தான். கலெக்டரையும் கேட்டாரு, கமிஷனரையும் கேட்டாரு. இந்த 2 விஷயத்தையுமே கலெக்டர் அவர்களே நீங்களா இந்த ஆர்டர் போட்டீங்களா, இந்த 144 ஆர்டர் நீங்களா போட்டீங்களா, யாராவது உங்களுக்கு அழுத்தம் கொடுத்தாங்களான்னு கேட்டதுக்கு கலெக்டர் நானா தான் போட்டேன் இந்த ஆர்டர்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி இனிகோ அவருக்கு போலீஸ் அவருக்கு கேட்டதுக்கு நானே தான் போட்டேன், யாரோட நிர்பந்தமும் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. இஓ அவர்களை கேட்டதுக்கும் யாரோட நிர்பந்தம் இல்லை, நாங்களா தான் இந்த ஆர்டர் போட்டோம்னு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. அப்போ அவங்க செய்த செயலுக்கு அவங்களே பொறுப்புன்றதை இன்னைக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் அது கண்டெம்ட் வருமா வராதா அப்படிங்கிறத 2ஆம் தேதி நான் சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணுறதை வச்சு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து ஒன்று என்னன்னா, எங்களுக்கெல்லாம் என்ன கேள்வி வருதுன்னா, அத்தனை பேர் இருக்க த்ரூ அவுட் இந்தியா முழுக்க இருக்கிற மீடியா முன்னாடி ஒரு போலீஸ் காவலர் அந்த கமிஷனர் என்ன வேணா பண்ணிக்கங்க, கான்சிக்வன்சஸ் we are ready to face the consequences சொல்லிட்டு இங்க பின்னாடி நாங்க பண்ணல, எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்றதை எந்த வகையில் நம்ம ஏத்துக்க முடியாது. கண்டெம்ட்ன்றது கண்டிப்பா கோர்ட் எடுக்கும் இந்த விஷயத்துல. ஏன்னா அவங்க வெளியில பேசும்போது கோர்ட் ஆர்டரை நாங்க மதிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இங்க இன்னைக்கு கூட அவங்க எந்த ஒரு அஃபிடவிட் தாக்கல் பண்ணல, டைம் தான் கேட்கறாங்க. நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ண போகிறோம், எல்பிஎம்எல் ஆர்டர் வரப்போது, இன்னொரு கேஸ் இருக்குது, இப்படி தான் டைம் சொல்கிறாங்களே தவிர அவங்க உணர்றதா இல்லை. அதை நீதியரசர் வெளிப்படையாகவே சொல்லிட்டாரு. என்னால் அவங்க முகத்தில் ஒரு சின்ன ஒரு இதை கூட பார்க்க முடியல, அந்த கண்டெம்ட் பண்ணாங்கன்ற அந்த ஒரு சின்ன குற்ற உணர்வு கூட அந்த முகத்தில் என்னால் பார்க்க முடியல. அப்போ அந்த மாதிரி ஒரு அதிகாரிகள் நான் எப்படி விடுறது? நீங்கள் சொல்லுங்கள். எப்பேற்பட்ட அதிகாரியாக இருந்தாலும் கோர்ட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாவது குற்ற உணர்ச்சியோட அது நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, நாங்கள் அப்படி நடக்கவே இல்லைங்க, நான் நாளைக்கே நாங்கள் நிபந்தனையற்ற மன்னிப்பு அப்படி தான் நான் பார்த்துருக்கேனே தவிர இப்போ கூட நின்று நான் பண்ணலை, நானே தான் பண்ணேன், யாரும் சொல்லியும் பண்ணலன்னு அந்த உடாசிட்டின்றார். they have got the audacity to show the face ன்றார். அதே வார்த்தையை சொல்லி அவங்க முகத்தில் ஒரு சின்ன குற்ற உணர்ச்சி கூட கிடையாது, அது என்னால் ஏற்றுக்கவே முடியாதுன்னு சொன்னதுனால 2ஆம் தேதி அட் த ரிக்வெஸ்ட் ஆஃப் ஏஐஜி ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணார், 2ஆம் தேதியும் டைம் கொடுங்க, அன்னைக்கு நாங்கள் ஒரு முடிவோடு வரோன்னு. அதனால 2ஆம் தேதி தள்ளி வச்சிருக்காங்க. இன்னைக்கு தான் நடந்தது. சந்தனக்கூடுக்காக போன அங்கே பக்தர்கள் இங்கே கோயில் நிலமான ஒரு மரத்தில் அந்த கொடியை கட்டியிருக்காங்க. எப்படி அங்கே போனால் 5 பேர் போனாலே தமிழ்நாடே ஸ்தம்பிச்சிடும், பப்ளிக் டிசார்டர் ஆகிடும், நாட்டை கலவரம் வந்துடும் சொன்ன நீங்கள் இங்கேருந்து ஒருத்தர் போய் கொடி நடுத்து அங்கே கொடி கட்டும் போது அதையும் நீங்கள் கவனிக்கணும்ல. இவங்க இங்கே வரக்கூடாதுன்னு சொல்கிற நீங்கள் அவங்க அங்கே வரக்கூடாதுன்னு சொல்லணும்ல. அனுமதிலாம் கொடுக்கல, யார் கொடுத்தாங்க? நீதிமன்ற அனுமதி கொடுத்தது அந்த தர்காவுக்கு போக சொல்லி, தர்காவிலேருந்து இங்கே போய் சொல்லலை, தப்பு இல்லை. இவ்வளோ கரெக்டாக இருக்கிறேன், நமக்குள்ளே அண்ணன் தம்பியாக பழகிறோம், நீங்கள் இங்கே கட்டிக்க நாங்கள் கட்டிக்கிறோம். ஆனால் அவங்க சொன்னது முதல்ல அவர் சொன்னது என்னன்னா, ஜி.ஆர். சாமிநாதன் சொன்னது 5 பேர், நாங்கள் இல்லை, தேவஸ்தானத்துலேருந்து 5 பேர் யாரும் அனுப்பாதீங்க, நீங்கள் மட்டும் போய் ஒரு திரியை வச்சு கொளுத்திட்டு வாங்கன்னு சொன்னதுக்கு மேலே 5 பேர் கொளுத்துனா கீழே கலவரம் வரும்னு சொன்ன உங்களுக்கு இங்கேருந்து ஒருத்தர் போய் கொடியை கட்டுறாரு, ஏன் கம்ப்ளைண்ட் வாங்கலன்னு கேட்கறது அவர்கிட்ட பதில் இல்லை.
ரைட் டு ப்ராப்பர்ட்டின்றது எல்லாத்துக்கும் பொருள், எங்களுக்கும் உண்டு அவங்களுக்கும் உண்டு. ஏன் அவங்க ட்ரெஸ்பஸ், கிரிமினல் ட்ரெஸ்பஸ் ஏன் நீங்க அனுபவிச்சீங்கன்னு கேட்ட இந்த வார்த்தையை அப்படியே பயன்படுத்தினார். சொல்லவர் ஆமா கட்டினாங்க உண்மை, ஆனா பெர்மிஷன் கொடுக்கல, எங்கிட்ட எதுவும் வந்தா நாங்க ஆக்ஷன் எடுப்போம்னு சொன்னது கூட இது வரைக்கும் ஏன் எடுக்கலன்னு கேட்டதுக்கு ஒரு வாரம் லீவ்ல போயிட்டேன், உடம்பு சமைச்சிட்டாரு. ஆமா இது சம்பந்தமாக புகார் கொடுத்தா நீங்க ஆக்ஷன் எடுக்கலாம் கேட்டா எடுப்போம்னு சொன்னாரு. புகார் கொடுக்கணும், கொடுத்துன்னா ஈஓவை வந்து புகார் கொடுங்க, என்னுடைய உடைமையில் இருக்கிற இடத்துல ஒருத்தர் வந்து கொடி கட்டினாங்க அப்படின்னு புகார் கொடுங்க, கிரிமினல் ட்ரெஸ்பஸ் அஃபென்ஸ்ல கொடுங்க, அதை வாங்கினோடனே போலீஸ் உடனே ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி அந்த கள்ளத்தி மரம் இருக்கிறது கோவில் சொத்தா இல்ல தர்கா சொத்தா? கோவில் சொத்து. நீதிமன்ற உத்தரவுல வந்து கோவில் சொத்துன்றது இல்ல. இன்னைக்கு இந்த பழசெல்லாம் வேண்டுங்க, இன்னைக்கு கள்ளத்தி மரம்ன்றது கோயில் சொத்து. கோயில் சொத்து அங்க எப்படி நீங்க கொடி கட்ட விட்டீங்கன்னு கேட்கிறாரு. ஏன்னா அவங்க முதல்ல என்னன்னா 5 பேர் வந்தாலே தாங்காது மழைன்னீங்களே, இப்ப இப்படி பண்றாங்களே அதையே நீங்க ஆக்ஷன் எடுக்கலன்னு கேட்கிறாரு. அன்னைக்கு விட்டுருந்தீங்கன்னா பிரச்சனை இல்ல, 5 பேர் வந்தாலே நாடு தாங்காதுன்னு சொன்ன நீங்க இன்னைக்கு ஒரு கொடி கட்ட வரைக்கும் ஏன் விடுறீங்க? அப்ப நீங்க ஒரு தலைபட்சமா நீங்க நடக்கிறீங்கன்னு சொல்றாரு. அதே மாதிரி மாநகர காவல் துணை ஆணையர் இனிகோ திவ்யன் அவர்களை பத்தி சொன்னாங்க. அவர் இனிகோ திவ்யன் அவர்களை கேட்டாங்க, வந்து நானே தான் பண்ணேன், இந்த எல்லா முடிவுக்கும் நானே காரணம், என்னால நான் யாரையும் சொல்லல, நான் தான் முடிவு ரெக்கார்ட் பண்ணிட்டாரு, அவர் தான் எடுத்தது முடிவு அப்படின்னு சொன்னாரு. அவர் தான் அன்னைக்கு எல்லாரும் பேசும்போது எனக்கு தெரியும் எந்த ஆர்டர் வந்தாலும் நான் பார்த்துப்பேன். ஏன்னா அடுத்த நாள் வந்து டிவிஷன் பெஞ்சில் அங்கே அலோவ் பண்ணதுக்கு டிஸ்மிஸ் பண்ணதுக்கு அப்புறம் இவர் வந்து அந்த 145 குவாஷ் பண்றாரு. குவாஷ் பண்ணிட்டு இன்னைக்கு நீங்க யார் வேணா போய் ஏத்தலாம்னு சொல்றாரு. அப்பவும் அங்க நின்றுக்கிட்டு யாராலையும் என்ன ஒன்றும் பண்ண முடியாது, நான் விட மாட்டேன், கான்சிக்வன்ஸை ஃபேஸ் பண்ணணும்னு சொன்னதுனால அவர் அந்த கேள்வி கேட்டால் பதில் இல்லை இன்னைக்கு. அதே மாதிரி இந்து சமய அறநிலைத்துறை சேகர் பாபு சொன்னாரா அப்படின்றத அந்த கோயில் ஈஓட்ட பார்த்து நீங்களாவது உண்மையை சொல்லுங்க, நீங்க தான் பண்ணீங்களா இல்ல சேகர் பாபு சொல்லி பண்ணீங்களான்னு, இல்ல நான் தான் பண்றேன், நான் சொல்லி தான் நானே தான் பண்ணேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டு இப்ப எல்லாரும் 3 பேரும் சேர்ந்து நான் தான் பண்றேன்னு ஒத்துக்கிட்டாங்க. யாரும் வந்து வேற யாரும் சொல்லி பண்ணலன்னு சொல்லிட்டாங்க, அவங்களே தான் பண்றேன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அவங்க தான் முழு பொறுப்பு. வழக்கினுடைய முழு விவரங்களை அண்ணா நம்முடைய 2 பிப்ரவரி போக்கு கணிக்கல முடியாது. பட் அவரோட நிலை, அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா 2 பேரும் எந்த விதமான மன்னிப்பு கேட்கற மாதிரி அவங்க இல்ல, அவங்க முகத்திலே வந்து ஒரு குற்ற உணர்ச்சி இல்ல, அதை நான் விட மாட்டேன்னு சொல்லி ரொம்ப கடுமையா சொன்னார். இனியாவது இப்போ வழக்கினுடைய முழு விவரங்களை நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய வழக்கறிஞர் மாநில தலைவர் அவர்கள் விளக்கமாக சொல்லியிருக்காங்க. நம்முடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, இப்போவாவது கொஞ்சம் சூடு சொரணை ஏதாவது இந்த அரசாங்கத்துக்கு வருமா, இந்த திராவிட மாடல் அரசாங்கத்திற்கு அதிகாரி பலியாடாகிறதுக்கு அந்த அளவுக்கு அவர்களை வந்து தயார் பண்ணியிருக்காங்கன்னு தான் தோணுது. இந்த திரு இனிகோ அவர்கள் அந்த 2வது நாள் பிரச்சனை நடக்கும்போது அந்த இடத்துல நம்முடைய வழக்கறிஞர்கள் எல்லாம் இருக்காங்க. அங்கே வழக்கறிஞர்கள் இருக்கும்போது இது வந்து கமிஷனர் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ரைட்டிங்கில் கொடுங்க அப்படின்னு முடியாதுன்னு சொல்கிறார். இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறாரு, நான் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிறார். மிக தெளிவாக நீதியரசர் அவர்கள் 2-3 கேள்வியிலேயே இவருடைய சுயரூபத்தை உடைச்சிட்டாங்க. திட்டமிட்டே இந்த அதிகாரிகள், இந்த அரசாங்கம் முருக பக்தர்களுக்கு விரோதமாக நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது. 1 அது கள்ளத்தி மரம், அது வந்து தலவிருட்சம், அந்த இடம் இருக்கிறது கோவிலுடைய இடம். இன்னைக்கு கூட அவர் ஒத்துக்கிட்டு இருக்காரு, யக்ஞ நாராயணன் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர், கோவிலுடைய எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர். அப்போ எப்படி அந்த இடத்துல கொடியை கட்டுறதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்க? நீங்க தர்காவுடைய சந்தனக்கூடனுடைய விழாவுக்கு அந்த கள்ளத்தி மரம் தலவிருட்சத்துல நீங்க கட்டுறதுக்கு எப்படி ஒத்துக்கிட்டீங்க, எப்படி அனுமதிச்சீங்க? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நான் ஊருக்கு போயிட்டேன், உடம்பு சரியில்லை, நான் 2 நாள் ஆச்சு, முந்தா நாள் தான் வந்தேன், இப்படி எல்லாம் சொல்றாங்க. சரி, இப்ப தெரிஞ்சிருக்கே, நீங்க நடவடிக்கை எடுப்பீங்களா? அதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து ஆமா கோயில் எனக்கு சொந்தம் போல இருக்கு அப்படின்னு இப்பதான் தோண மாட்டிருக்கு அவங்களுக்கு. அப்ப எந்த அளவுக்கு இந்த அரசியல்வாதிகளால இந்த அதிகாரிகள் மூளை மழுங்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள் நாம புரிந்து கொள்ள முடியும். திட்டமிட்டே சொல்றாங்க. திரு ரகுபதி அவர்கள் அமைச்சர் 2 நாளுக்கு முன்னாடி பேட்டி சொல்ற போது 144 நாங்க போடலைன்னா அங்க தீபம் ஏற்றப்பட்டிருக்கோம், அப்படின்னா அது பழக்கமாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்தினுடைய இந்த ஆர்டருக்கு எதிராக தான் 144 போட்டு தெளிவா சொல்றாரு. ஒரு அமைச்சர் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட், இங்க வந்து கலெக்டர் அவர்களும் கமிஷனர் ஆஃப் போலீஸும் டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸும் சொல்லக்கூடியது என்ன சொல்றாங்க, நாங்க வந்து 144 சட்டம் ஒழுங்குக்காக போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளவு முரண் பாருங்க.
அப்போ நீதித்துறையை எதிர்ப்பதற்கு இன்றைக்கு இந்த அரசாங்கம் தயாராக இருக்கிறது. ஜனநாயகத்தினுடைய மாண்பை காக்கக்கூடிய மிக முக்கியமான துறை நீதித்துறை. அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். அந்த நீதித்துறையை எதிர்த்து எந்த அளவுக்கு வேணாலும் கீழ்த்தரமாக போக முடியும் அப்படி சொல்றாங்க. எந்த விதமான ஒரு ஒரு இதுவும் சொல்ல, அவரே நீதியரசர் அவர்களே தெளிவாக சொல்லிட்டாங்க, உங்க கிட்ட ஒரு குற்ற உணர்ச்சி இல்லைன்னு சொல்லி அதை வெளிப்படுத்தும் விதமாக தான் அவங்களுடைய நடவடிக்கை இருந்திருக்கு. மேலும் மேலும் கால அவகாசம் வாங்கி இந்த வழக்கை நீர்த்து போவதற்கான எல்லா வேலைகளையும் இன்றைக்கு அரசாங்கம் செய்து கொண்டிருக்கு. தயவு செய்து நாம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அரசு நீடிக்காது, ஆட்சி மாறும், காட்சி மாறும். ஆனா நீங்க இருக்கணும், அதிகாரிகள் இருந்தாகணும். நீங்க உங்களுடைய சர்வீஸ் ரெஜிஸ்டர்ல இது பதிவானா எப்பேற்பட்ட ஒரு பின்விளைவை ஏற்படுத்தும் அப்படிங்கறத நீங்க யோசிக்கணும். உங்களுக்கு நீங்க உட்கார்ந்து ஜால்ரா தட்டுற வேலை செய்யக்கூடாது. அதிகாரிகள் அரசாங்கத்தை தாஜா செய்து நீங்க வேலை செய்யக்கூடாது. நியாயத்தை நிலைநாட்டுவதற்காக, சட்டத்தை நிலைநாட்டுவதற்காக இருக்கணும். அப்போ ஒரு அதிகார வர்க்கம், ஒரு தூண்ல ஒரு தூண் நீதித்துறைனா, ஒரு தூண் இதை காப்பாற்றக்கூடிய இந்த அதிகார பியூரோகிராட்ஸ், இவங்களுடைய செயல்பாடு ஒட்டுமொத்தமாக கீழே விழுந்த மானஸ்தர் தான் எங்கடா காணாங்கிற மாதிரி ஒட்டுமொத்தமாக அரசாங்கத்தினுடைய எல்லா ஏவல்களையும் செய்யக்கூடிய வேலை செய்துட்டு. இது ஒரு கேவலமான விஷயம், இழிவான விஷயம். இதை விட இழிவா ஒரு அரசாங்கத்தினுடைய உயர்ந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியினுடைய மாவட்ட நிர்வாகத்தை சேர்ந்த ஆட்சியர் அவர்களையும் காவல் ஆணையர் அவர்களையும் இதை விட ஒரு நீதிமன்றம் சமீப காலத்தில் எதுவுமே கிடைச்சது. ஏதோ ஒரு இடத்துல வடக்கு ஏதாவது நடந்திருக்கலாம். ஆனா இங்க தமிழகத்தில் இப்பேற்பட்ட ஒரு குட்டு வாங்கியிருக்கிறார்கள். இனிமேலாவது கொஞ்சம் அரசாங்கம் உணர்ந்து செயல்படணும். இந்துக்களினுடைய உணர்வுகளுக்கு, முருகர்கள் பக்தர்களுடைய உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கணும். மாத்தி மாத்தி பேசுறது இல்ல. முன்னாடி அப்படியே இப்படி நெஞ்சு நிமிர்த்திட்டு நின்று முருக பக்தர்களுக்கு எதிராக வீரத்தை காமிக்கிறது, இங்க அப்படியே இது பண்றது. அப்படி இந்த மாதிரியான விழுந்து சாஷ்டாங்கமா விழுவர் தயாராக இந்த மாதிரியான நிலைப்பாட்டை தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்கள். உலகம் பார்த்து கொண்டிருக்கு. இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்க முருக பக்தர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. பதில் சொல்லியே தீர வேண்டும். இது நிச்சயமாக பதில் சொல்லியே தீர வேண்டும். இல்லை, இன்னைக்கு முக்கியமான விஷயம், இனிகோ அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாரு நீதியரசர். ரொம்ப அருமையா என்னன்னா, என்ன பார்க்காதீங்க, என் ஆர்டர் நான் போடுற ஆர்டர் நீதித்துறை போட்ட ஆர்டரா பாருங்க. உங்களுக்கு உங்க விம்சன் பிரான்சிஸ் பார்க்காதீங்க. உதாரணத்துக்கு இனிகோ அவர்களே, உங்களுக்கே நாளைக்கு ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா, ப்ரொமோஷன் ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா, நீங்க முதல்ல தட்ட வேண்டிய இடம் எங்கன்னா இங்க தான் கதவு திறப்பீங்க. இந்த கோர்ட்டு தான் உங்களுக்கு ரெஸ்கியூக்கு வரும். அதனால நாளைக்கு நம்ம நினைச்சதெல்லாம் கரெக்ட், ஒருத்தர் சொன்னா நம்ம என்ன செஞ்சு நினைக்காதீங்க. நான் இப்பவும் சொல்றேன், ஜிஆர் சாமிநாதன் ஆர்டர்ல கோர்ட்டோட ஆர்டரை யாரா இருந்தாலும் டிஃபை பண்ணாதீங்க. சிறமேற்கொண்டு எடுத்து இனிமேலாவது பாருங்க. உங்களுக்கும் சேர்த்து தான் நான் பேசுறேன். உங்களோட பிரச்சனைக்கும் இதுதான், இங்க நீதிமன்றம் தான் ஒரே தீர்வுன்றதை மனசுல வச்சுக்கிட்டு இனிமேல் எல்லா அதிகாரியும் செயல்படுங்கன்னு ரொம்ப பொதுமையா அழகா ஒரு அட்வைஸும் கொடுத்தாரு. என் மேல போட்ட என்னோட வழக்கு அப்படிலாம் இல்லை, பொதுவா சொல்றேன், இந்த மாதிரி பண்ணாதீங்க, உங்களுக்கு நல்லதுக்கு இல்ல. நாளைக்கு சார் சொன்ன மாதிரி நாளைக்கு ஆட்சி மாறும், காட்சி மாறும், நாளைக்கு உங்களுக்கே ஒரு ப்ராப்ளம் வரும். ப்ரொமோஷன்ல பிரச்சனை வந்தாலும் நீங்க தட்ட போட கதவு இந்த நீதிமன்றம் தான் ரொம்ப அழகா அட்வைஸும் பண்ணாரு. நாமளும் பட்டியல் எல்லாம் வச்சிருக்கோம். தொடர்ந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை சந்திக்கும் வகையில் தான் நடந்துட்டு இருக்காங்க. நீதிமன்ற உத்தரவுல நடைமுறைப்படுத்தல. இப்ப நீதிபதி ஒரு உத்தரவையும் கொடுத்திருக்காங்க, இந்த கள்ளத்தி மரத்துல கொடியேற்றின தொடர்பா புகார் கொடுங்க, அதுக்கு நீங்க காவல்துறை நடவடிக்கை எடுங்க. இப்ப அவங்க நான் பண்ணுவாங்கன்ற மாதிரி நீங்க கண்டிப்பா பண்ணுவாங்க. 2ஆம் தேதி அவங்க அதுக்கு சொல்லணும், கண்டிப்பா சொல்லுவாங்க. என்ன நடந்துச்சு, எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கன்னு கண்டிப்பா சொல்லுவாங்க. இந்த வழக்கு மட்டும் இல்ல, நீங்க சொன்ன மாதிரி தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்திலையும் பாத்தீங்கன்னா டெய்லி 2 கேஸ்லயாவது இந்த அரசாங்கம் கூட்டு வாங்கிட்டு இருக்கு. சவுக்கு சங்கர் கேஸ்ல இருந்து இந்த கேஸ் வரைக்கும் உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, ஒரு மனுஷனை ஏன் விட மாட்டீங்கன்னு ஒரு டிவிஷன் பெஞ்ச் கேட்கற அளவுக்கு இருக்கு. அதை பத்தி இந்த அரசாங்கம் கவலைப்படல. ஏன்னா அங்க வெளியில வீரமா பேசிட்டு உள்ள நான் அஃபிடேவிட் போடுறேன்னு சொல்லக்கூடிய அரசாங்கம் தான் அது. அங்க பேசணும், இங்க வீரமா சொல்லணும், ஆமா நான் தான் பண்ணேன், உங்க ஆர்டர் தப்புன்னு சொல்ற தைரியம் யாருக்குமே இல்லை. இங்க நாங்க அப்பாலஜி பண்றோங்க, அடுத்த வாரம் நாங்க அஃபிடேவிட் போடுறோங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இந்த அரசாங்கம் இருக்கு. அங்க பேசுறது ஒண்ணு, இங்க பேசுறது ஒண்ணு. பொதுமக்களுக்கு நிறைய விஷயம் தெரியல. அரசாங்கம் தினம் தினம் கோர்ட்ல குட்டு வாங்கிட்டே இருக்கு. குறிப்பா எல்லா டிபார்ட்மெண்ட்லயும். இப்ப சமீபத்தில் அண்ணா யூனிவர்சிட்டியில இன்னும் ஏன் பணம் கொடுக்கலன்னு கேட்டதுக்கு பணம் கொடுக்கல. அவங்க கண்டெம்ட் வரும்போது என்ன சொன்னாங்க தெரியல, பணம் இல்லைன்னாங்க. எனக்கு அதெல்லாம் கவலை இல்லை, பணத்தை எங்க தான் கொண்டு கொடுங்கன்னாங்க. கார்பஸ் ஃபண்ட்ல இருந்து எடுத்திருக்காங்க. நம்ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டில இருந்து கார்பஸ் ஃபண்ட்ல இருந்து பணம் எடுத்து கொடுத்துருக்காங்க. இது யாரா மக்களுக்கு தெரியுமா? எந்த செய்தியும் வராது வெளியில. கோர்ட்ல அவங்க நடந்துக்கிறது வேற, வெளியில நடந்துக்கிறது வேற. அதனால இந்த விஷயத்துல திருப்பரங்குன்றத்துல சரியான பாடம் இந்த அதிகாரிகள் எல்லாருக்கும் கிடைக்கும்னு நாங்க நம்புறோம். இந்த கடந்த முறை இந்த வழக்கு விசாரிக்கும் போது தமிழக தலைமைச் செயலாளர் கால அவகாசம் எடுத்தாங்க, 4 வாரம்
காலாவாசம் கொடுக்க பதிமூணு தாக்கல் பண்ணுறாங்க. ஆனால் இன்றைக்கும் வந்து காலாவாசம் கேட்குறாங்க. அதுக்கு நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்க, அடுத்த அந்த விசாரணை வரும்போது எது நேரில் ஆஜராகணுமா எப்படிங்க சார் உத்தரவுல வேற என்ன? நான் அதெல்லாம் சொல்லல, இவங்க 3 பேர் தான் சொன்னார். இந்த நீதியரசர் பொறுத்த வரைக்கும், ஜிஆர் சாமிநாதன் அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் எந்த கண்டெம்ட்டுமே எதையுமே அவர் எடுக்கல. என்ன வேணா பண்ணிக்கிங்க. இப்போ ரீசெண்டாக நேற்று நாங்கள் ஒரு கேஸில் ஆஜரானோம். அதில் ஜிஆர் சாமிநாதன் அவர்களை பற்றி ஒரு புக்கு வெளியிட்டு அவரை பற்றி தரக்குறவா போட்டாங்க. உடனே ஒருத்தர் கேஸ் போட்டு அதை சீஸ் பண்ண சொன்னாங்க. நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பாக அசிஸ்ட் பண்ணுறதுக்காக கோர்ட்டில் போயிட்டு இதை சீஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, அந்த நபர் யாருன்னு கண்டுபிடிச்சி அவரை அரெஸ்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. சிஜே சொன்னார், இது என்ன புது ப்ராக்டிஸாக இருக்குது தமிழ்நாட்டில், எது எடுத்தாலும் உடனே நீதியரசரை திட்டுறீங்க, நீதிபதியை திட்டுறீங்க. அதுவும் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் என் வாழ்க்கையில் நான் கேட்டதே இல்லை. ஏன்னா அது அந்த வார்த்தை வந்து அவருக்கும் புரியும். ஏன்னா அவர் வடநாட்டில் இருந்தாலும் ரவுடி அப்படின்றது அவருக்கு புரியும். இப்படி அவர் வார்த்தை போய் சொல்லுவீங்க. இந்த போலீஸ் என்ன ஆக்ஷன் எடுத்துன்னு கேட்டால் ஏஜி வந்து அமைதியாக இருந்தார், யாரும் ஒரு இதுவும் எடுக்கல. இப்போ ரீசெண்டாக ஒரு பெரிய ஃபேன்சி ஆயிடுச்சு தமிழ்நாட்டில். யார் என்ன ஆனாலும் உடனே நீதிபதி திட்டுறது, இனிமேல் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், இதுக்கும் சேர்த்து ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு நேற்று சொன்னார். நேற்று ஒரு கூட்டு வாங்கினாங்க. இந்த ஸ்டால் யார் திறக்கிறது தெரியுங்களா? மாண்புமிகு முதலமைச்சர்னு எல்லாரும் சிரிச்சாங்க. முதல்வர் வர்ற ஒரு ஸ்டால் புக்ஸ் ஒரு புக் ஃபேருக்கு வந்து முதல்வர் வந்து திறக்கிறாரு. ஒரு பேசிக் ஒரு ஐபி ரிப்போர்ட் யாரெல்லாம் இங்கே வச்சிருக்காங்க, என்ன மாதிரி புக் விற்குது அப்படின்னு பார்க்க மாட்டார் முதல்வர். இந்த மாதிரி புக் விற்கிற ஸ்டாலை வந்து அவர் திறந்தாருன்னா என்ன மாதிரியான முன்னுதாரணம்? நான் இந்த மாதிரிலாம் வந்து புக்கு வித்துருங்க, நான் வந்து புக் ஸ்டால் திறந்து வைக்கிறேன்னு அர்த்தமா? அதையும் கேட்டோம், அதுக்கும் நேற்று பதில் இல்லை. எல்லாம் சேர்ந்து இந்த ஆட்சி முடியும் தருவாயில் இருக்குது. மொத்தமாக இந்த ஆட்சி முடிஞ்சிடும். ஒரு மானங்கெட்டத்தனமா இருக்கு. இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. Wandayar G Square. For details call 8939750009.